ஆக்சுவலாக எனக்கு இந்த விண்டேஜ் கேஜெட்ஸ் டெக்னாலஜி சயின்ஸ் அதனால் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் நிறையா சின்ன சின்ன கேஜெட்ஸாக கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இதெல்லாம் சும்மா ஒன்று இப்போதைக்கு இருக்கிறது இப்போ கையில் எடுத்துக்கிறது காமிக்கிறேன். இது வந்து 90s 2000 வந்து கேம் கன்சோல்ஸ். ஸோ இது ஒன்று இருக்குது, இது ரெண்டுமே சேல் ஆகிடுச்சு. அண்ட் இதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேசட் போடுற மாதிரி இது ஹேண்ட் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. கேசட் இப்போ PS5 PS4லாம் வந்துருக்கு இல்லையா, இதெல்லாம் அதோடைய தாத்தன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேசட் போட்டுக்கலாம், கேசட் போட்டு விளையாடுறது. இதெல்லாம் நான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் வாங்கியிருக்கேன், என்னோடய கலெக்ஷனுக்காக வாங்கினேன். பட் இப்போ சேல் பண்ணிட்டேன். இது பேட்டரி ஆப்ரேட்டர் தான். ஸோ 2 பேட்டரி போட்டு இதில் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். நல்லா இருக்குல்ல? பட் இதெல்லாம் விளையாடணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை தான். இப்போ கழுத வயசுக்கு மேலே போயிடுச்சு. இதை இப்போ போய் நான் விளையாட முடியுமா? சும்மா என் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இதை வாங்கினேன். சும்மா கையிலாவது இப்படி வச்சுக்கலாம். இப்போவும் விளையாட தெரியாது. அப்போ சின்ன வயசில் கிடச்சிருந்தா விளையாண்டுக்கலாம். பட் இப்போ வந்து விளையாட தெரியாது. அண்ட் இது ஒரு சின்ன டிவி மாதிரி இருக்கா. இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு MP5 பிளேயர். அதாவது இதில் சாங்ஸ் போட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், மெமரி கார்டு போட்டு படம் பார்த்துக்கலாம். எங்கேயாவது பஸ்ஸில் காரில் வெளில போகிறோம் அப்படின்னா இதில் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு இதில் படம் பார்த்துட்டே போகலாம். ஸோ இதில் பேட்டரி இப்போ வீக்காக இருக்குது. பட் நல்லா இருக்குது, நல்ல வெயிட்டான ப்ராடக்ட்டு, கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சேல் பண்ணிட்டேன். இதையும் இதெல்லாம் மறுபடியும் கிடைக்காது. ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். கொடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும், கிளியராக இருக்கும். டச் ஸ்க்ரீன் இது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து 2000 வந்தது. டச் ஸ்க்ரீனு, படம் பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோட்டோஸ் அதில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் மெமரி கார்டு ஆப்ஷன் இருக்குது, இது போட்டுக்கலாம். கொடுக்கக்கூடாதுன்னு இதை கூடவே வச்சுக்கணும் ஆசையாக இருக்குது, கொடுத்தேன். அண்ட் இது நிறைய பேர் இப்போ இருக்கவங்களுக்கு இப்போ இந்த ஜென்சி ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்க்கு அது தெரியாது. இது சோனி MP3 பிளேயர், டிஜிட்டல் MP3 வாக்மேன் இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேருந்து பாட்டு காப்பி பண்ணுறதுக்காக ஒரு USB போர்ட் இது கொடுத்துருப்பாங்க. USB மூலிமா பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா இப்படி வித்தியாசமாக இருக்கும். டிஸ்பிளே வரும், இதில் வால்யூம் பட்டன் இருக்கும், இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்பில்ட் ஸ்பீக்கர்லாம் கிடையாது, இயர்ஃபோன்ஸ் வச்சு தான் பாட்டு கேட்கணும். அழகாக அப்படி காம்பேக்டாக பாக்கெட்டில் போட்டு இயர்ஃபோன் போட்டு ஜாலியாக பாட்டு கேட்டு போகலாம். பஸ்ஸில், காரில், பைக்கில், நடந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி MP3 பிளேயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள், வாக்மேன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். என்கிட்ட ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய கேஜெட்ஸ் என்கிட்ட இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா சேல் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் கூட வச்சுக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் இப்போ என்னுடைய நிலைமைக்கு நான் இதெல்லாம் சேல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மற்ற செலவுகள், குடும்ப செலவுகள்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு வேலை கிடச்சி நிறையா சம்பாதிக்கும் போது இதெல்லாம் மறுபடியும் ஆசைக்கு கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் கிடைக்காத ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரேர் ப்ராடக்ட், கிடைக்காது தான். இருந்தாலும் ஆசைகளை விட இப்போது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். ஆசை எங்கே ஓடி போகுது? 60 வயசானாலும் ஆசை வரும், 100 வயசானாலும் ஆசை வரும், 200 வயசானாலும் ஆசை இருக்கும். ஆசையை எப்போ வேணால் நிறைவேற்றிக்கலாம். அதுக்கான வசதிகள் வரட்டும். ஓகே ஃபோக்ஸ்.